தமிழ் தடம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனம் சிறப்பு இருந்தனர் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தலில் திமுக எப்படியாவது வீழ்த்தி வென்றாக வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு முனைப்புகள் காட்டிட்டு வராங்க. இந்த தருவாயில் அதிமுகக்குள்ள பல்வேறு உட்கட்சி பூசல்கள் எழுந்து கொண்டே வருகிறது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொல்கிறது போல் இப்போ அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய தேர்தல்கள் அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. கட்சி தொண்டர்களும் தொய்வடைஞ்சு போயிருப்பாங்க. அதே மாதிரி லீடர்ஷிப்புக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது. இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் உட்கட்சி பூசல்கள் அங்கே இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு அதில் ஒரு ஸ்லைட்டான ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னை பொறுத்தளவில் நிஜமாவே உட்கட்சி பூசல்கள் இருக்கா, இல்லைனா உட்கட்சி பூசல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ உங்களை பொறுத்தளவு நீங்க ஏன் இந்த விஷயத்த சொல்றீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போறாரு, அப்புறம் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மேபி செங்கோட்டையன் அவர்களுக்கு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவில் இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப் இப்போ ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அவரு தான் அதிமுகவோட ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது. அதிமுக கட்சி இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. செங்கோட்டையன் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத என்னோட பார்வை. பிஜேபியோட பேக்கப் அவருக்கு இருந்தாலும் அவரால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதான் என்னோட பார்வை. எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, இதே போல தான் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியும் பயங்கரமான பில்டப்லாம் இருந்தது. சசிகலா அவர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது, கட்சியை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவரோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறார். இப்போ அவர் சிஎம்மா இல்லை, எதிர்கட்சி தலைவராக தான் இருக்காரு. பட் இருந்தாலும் கட்சியை அவர் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. எம்எல்ஏஸ்லாம் பெருசாக யாரும் வெளில போல. கட்சி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஸ் எல்லாருமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ சசிகலா அவர்களால் பெருசாக எதுவும் டேமேஜ் ஏற்படுத்த முடியல, டிடிவி அவர்களால் பெருசாக டேமேஜ் எதுவும் ஏற்படுத்த முடியல, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களாலையும் பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படுத்த முடியல. ஸோ அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்களாலையும் அதிமுகவுக்கு உள்ள பெரிய டேமேஜ் எதுவும் ஏற்படுத்த முடியாது. அவர் வெளியே போனாலும் பெருசாக ஒன்றும் கட்சிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திட மாட்டார் அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஸோ பார்ட்டி இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. பட் இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் கூட்டணி உருவாக்கிடணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்காங்க. 26ல் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு வேகம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவங்க அண்ணாமலையை மீட் பண்றாங்க, இபிஎஸ் அவர்களை மீட் பண்றாங்க, அதிமுக கூடிய மற்ற முக்கிய தலைவர்களெல்லாம் அமித்ஷா மீட் பண்றாரு. இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களையும் மீட் பண்றாங்க. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ப்ரெஷர் போட ட்ரை பண்றாங்க. இபிஎஸ் அவர்கள் மேல நிறைய அழுத்தங்கள் போட ட்ரை பண்றாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபியோட க்ளோஸா இருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள அதிமுகவுக்குள்ள அவருக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்துகிட்டே இருந்ததுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அந்த டாக் கிரியேட் ஆகும். நிஜமாவே உட்கட்சி மோதல் இருக்கா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. நிஜமாவே செங்கோட்டையன் அவர்களால் அதிமுகவுக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியுமா, கிரியேட் பண்ண முடியாது, அதெல்லாம் செகண்டரி. பட் மீடியால இந்த ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதிமுக தலைமை வீக்கா இருக்கு, இபிஎஸ் அவர்கள் வீக்கா இருக்காரு, கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்தது. நான் சொன்னது போல ஏற்கனவே அந்த விஷயத்தை தான் பண்ணாங்க. சசிகலா வரதுக்கு முன்னாடியும் சசிகலா அவர்களுக்கு பெரிய ஹைப் கொடுத்தாங்க, கடைசி அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்பயும் அதே விஷயத்த பண்றாங்க. இந்த விஷயம் இபிஎஸ் அவர்களுக்கு குடைச்சலை கொடுக்கும். ஏன்னா இப்ப மக்கள் மத்தியில, அவர் கட்சிக்காரங்க மத்தியில லீடர்ஷிப் வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தும், ஒரு தவறான ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த வகையில அவருக்கு பிரச்சனை. ஆனா அவரோட பொசிஷன் சிக்கல்ல இருக்கா, அவரோட தலைமையே கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இந்த நரேட்டிவ் எலெக்ஷன் டைம்ல சிக்கல். எலெக்ஷன் டைம்ல மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அந்த தோற்றம் ஏற்பட்டா அது அதிமுகவுக்கு எலெக்ஷன் டைம்ல நல்லது இல்லை. ஸோ அந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ இது ஏன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் வருது, அதிமுக மேல ப்ரெஷரை போடுவோம். ஏன்னா இப்ப சீட் நெகோசியேஷன்லாம் போயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஸோ அந்த வகையில ஏதோ ஒரு வகையில ப்ரெஷர் போடுறாங்க. வேற நிறைய வழிகள்லயும் ப்ரெஷர் போடுறாங்க. இதுவும் ஒரு வகையான ப்ரெஷரா தான் நான் பாக்குறேன். இல்லை சார், இப்போது எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் டெல்லி போனார், அமித்ஷா அவர்களை சந்தித்தார். கூட்டணி பேச்சுக்கள் செய்திகள் வாயிலாக வெளியே வந்தது. இதை தொடர்ந்து தான் செங்கோட்டையனும் போய் சந்திக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் பாஜக வைக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக அதிமுக அறிவிச்சு இரட்டைலை சின்னத்தை அவரிடம் கொடுக்க போவதாக அந்த மாதிரியான செய்திகள் ஒரு புறம் வெளியே வந்ததே இருக்குது. இது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு பார்க்குறேன். நான் சொன்னது போல் இபிஎஸ் அவர்கள் அவரோட லீடர்ஷிப் அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அதை பலப்படுத்திக்கிட்டார்.
அவர் தான் அதிமுகவோட தலைவர் அப்படின்ற அந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு அவர்கிட்ட சிஎம் போஸ்ட் இல்லை, சிஎம் போஸ்ட் இல்லாமலும் அவருக்கு எதிராக யாரும் பெருசா திரும்பல, எம்எல்ஏஸ் எல்லாம் பெருசா வெளியே போகல, கட்சியில கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லாம் யாரும் பெருசா போகல, எல்லாமே கட்சி நல்லா ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரோட அந்த பதவிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. நான் சொன்னது போல இப்போ பிஜேபி என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, அதிமுகவுக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுவே இபிஎஸ்க்கு தலைவலி தானே. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரும்போது இப்போ மீடியாலாம் எதை பேசுவாங்க? செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போனாரு, டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சாரு, உள்ள அதிமுகவுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்கு, இதை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மீடியாவுக்கு அதிமுகவுக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா உடனே அதை பிக்கப் பண்ணிடுவாங்க. அவங்க சொசைட்டில 1000 பிரச்சனை இருக்கலாம் தமிழ்நாட்டில், அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை எடுத்து முக்கியமான பிரைம் டைம்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மோஸ்ட்லி அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும். அது எலெக்ஷன்ல சிக்கலை ஏற்படுத்தும். 2026 அதிமுகவுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அது சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ அதை தான் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு பாக்குறேன். என்ன பொறுத்தளவுல செங்கோட்டையன் அவர்களை யூஸ் பண்ணி இபிஎஸ் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் சாத்தியமா எனக்கு தோணல. அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட்டை செங்கோட்டையனை ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம், அந்த விஷயங்களெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒன்று நான் சொன்னது மாதிரி அதிமுக இபிஎஸ் அவரோட கண்ட்ரோலில் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி. தமிழ்நாட்டில் கூடிய 2வது பிக்கெஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தோம்னா அதிமுக தான். ஸோ அந்த வகையில் சிஎம் கேண்டிடேட் யாருன்றதை டிசைட் பண்ணுறது அதிமுகவோட டிசிஷனாக தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இபிஎஸ் அவர்களோட டிசிஷனாக தான் இருக்கும். அவராக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதெல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ இல்லைன்னு நினைக்கிறேன். சார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 18% வந்து தனித்து நின்று, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து தனித்து நின்று 18% எடுத்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து தோய்வடைந்தால் தான் அந்த இடத்த வந்து பாஜகவில் ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு நரேட்டிவ் வந்து இங்கே செட் ஆயிருக்க வேலையில் 2026 தேர்தலில் இந்த கூட்டணி அமைஞ்சா அது வந்து 2031 தேர்தலில் வந்து பாஜக அதிமுக திருப்பி கூட்டணி வச்சாலும் சரி, தனித்து நின்னாலும் அதிமுக தானே சார் அது லாபம் அமையும். ஒருவேளை அதிமுக இந்த தேர்தல் வெற்றி பெற்றால். அதான் இப்போ பாஜகவை நம்ம 2ஆக பிரிச்சுப்போம். தமிழக பாஜக அப்புறம் பாஜகன்னு நம்ம பிரிச்சுப்போம். நீங்க சொன்னது போல தமிழக பாஜகவை பொறுத்தளவில் இப்போ 18% ஓட் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா வேகமாக குரோ ஆகிருக்காங்க. எப்படி குரோ ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா, அதிமுகவோட பலவீனத்தில் அவங்க குரோ ஆகுறாங்க. அதிமுகவோட ஓட் ஷேர் கம்மியாகுது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நல்லா வேகமாக வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி என்டிகேவும் இன்னொரு சைடில் வளர்ந்துருக்காங்க. அதே போல் 2024 டிஎம்கேவும் ஒரு பாலிடிக்ஸை ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அரசியல் வந்து தேர்தல் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நடக்குது, எதிராக தான் நடக்குது, எங்க ரெண்டு பேருக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. பிஜேபி வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுவும் பிஜேபிக்கு ஃபேவரபிளாக அமையுது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பிஜேபி வந்து நல்லா வேகமாக வளர்றாங்க. ஸோ இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டுனா ஏன் இப்போ அதிமுக உதவி பண்ணுறாங்க, அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்க, அதிமுகவை பலவீனப்படுத்த தானே அவங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழக பாஜகவையும் நம்ம பிரிக்கணும். தமிழக பாஜகவை பொறுத்தளவில் அவங்க லாங் ரன்ல குரோ ஆகணும்னா அதிமுகவை பலவீனப்படுத்துறது அவங்களுக்கு நல்லது. ஆனா இப்ப பாஜக கட்சிக்குன்னு சில நலன்கள் இருக்கும்ல. பாஜக கட்சி நம்ம இந்தியாவில் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்கணும், நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கணும். ஸோ அவங்களுக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும். அவங்க தமிழக பாஜகவை விட நம்ம எப்படி நேஷனல் லெவலில் நம்மளோட பவரை ஹோல்ட் பண்ணி வைக்கலான்றதை அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 24 அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்கல. அவங்க கான்ஃபிடண்டா இருந்தாங்க, நம்ம நிறைய சீட்ஸை ஜெயிக்கலாம்னு ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாங்க. அதனாலதான் ஆம் ஆத்மி கட்சி மேல நிறைய அழுத்தங்கள் போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் நம்ம தனியா நின்று நம்ம நிறைய சீட்ஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியும் நம்ம நேஷனல் லெவலில் ஸ்வீப் பண்ணிடலான்ற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி பிஜேபியால எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல 24ல. ஸோ அப்படி இருக்கும்போது 29ல அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. 29ல அவங்களுக்கு ஒன்று அதிமுகவோட சப்போர்ட் தேவை, ரெண்டாவது திமுகவை பலவீனப்படுத்த வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. இப்போ 26ல திமுக நல்லா பவர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, நேச்சுரலாக 29லையும் திமுக ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க 26லேயே திமுகவை கண்டெயின் பண்ண வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் பாஜக வளரணும்னா அண்ணாமலையோட ஸ்டாண்டு கரெக்ட் தான், அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். அதிமுகவோட கூட்டணி வைக்காம பாஜக தனியாக போறது தான் பெட்டர். ஆனா ஓவராலா பாஜகவுக்கு நேஷனல் லெவல் அவங்களுக்குன்னு சில பிரத்யேக நலன்கள் இருக்கு, அதுல இருந்து தான் அவங்க செயல்படுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் அதுதான். ஏன்னா நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்தளவில் அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவங்க கணக்கில் எடுப்பாங்க. இது காங்கிரஸுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். ஸோ அவங்களோட தேவைக்கு, டெல்லியில் அவங்களுக்கு இருக்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் காய்களை நகர்த்துவாங்க. ஸோ அப்படி நகர்த்தும் போது தமிழ்நாட்டில் கட்சி வளராது.
கட்சி நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணும். ஸோ இப்பயும் நான் அதை தான் பார்க்குறேன். ஸோ இப்போ 24 எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் அதிமுகவோட ஓட்ஸ் வந்து கம்மியாகுது, பாஜக வந்து அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக நடந்திருக்க விஷயம் என்னன்னா அதிமுக ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நீங்கள் திரும்ப அதிமுகவுடைய கூட்டணி வச்சீங்கன்னா திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, அதிமுகவோட ஓட்ஸ் அவங்க கையிலே கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஸோ தமிழ்நாடு பாஜகவுக்கு இது நல்லது இல்லைதான். பட் இருந்தாலும் பாஜகவை பொறுத்தளவில் நேஷனல் லெவலில் அவங்களுக்கு வேற பிளான்ஸ்லாம் இருக்கு. இப்போ மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸோடையும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ்லாம் பேட்சப் பண்ண ட்ரை பண்றாரு, ஆர்எஸ்எஸ் கூட நெருங்க ட்ரை பண்றாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும் நேஷனல் லெவலில். ஸோ ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தல 24ல் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, 29க்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்ற ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார் 2021 எலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி தான் வந்து அதிமுகவோட அந்த தோல்விக்கு வந்து காரணம்னு சொல்லிட்டு இப்போ பல்வேறு மக்கள்களை வந்து பெருசாக பேசப்பட்டது. அதை தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க. திருப்பி 2026 வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. எதன அடிப்படையில் சார் இது நடக்குது? இப்போ அதிமுகவுக்கு யதார்த்தம் புரிஞ்சிருச்சு. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நான் ஏதோ பாஜக மிரட்டி அதிமுகவை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பார்க்கல. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அதனால அந்த நடவடிக்கைகள்லாம் பயந்து தான் அதிமுக அதை செய்கிறாங்கலாம் சொல்கிறாங்களா, அப்படிலாம் நான் பார்க்கல. இது அதிமுகவுக்கு நல்லது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் அவங்களுக்கு பாஜகவை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. அதிமுக ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் ஷிஃப்ட் ஆகும்னு நினைச்சாங்க. ஏன்னா இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபுல்லாக டிஎம்கே சைட் போயிட்டாங்க, அந்த ஓட் ஷிஃப்ட் ஆகி திருப்பி நம்ம கிட்ட வரும்னு நினைச்சாங்க. அந்த விஷயம் நடக்கல. எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட கலந்துட்டாங்க. பாஜக அலைன்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வரல. அதே மாதிரி டிஎம்கே அலைன்ஸையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதிமுகவோட யோசனை என்னவா இருந்ததுன்னா டிஎம்கே அலைன்ஸை பிரேக் பண்ணுவோம், பிரேக் பண்ணி அந்த கட்சிகளை உள்ள கொண்டு வருவோம். ஏன்னா இப்ப பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா சிபிஐஎம்மா இருக்கலாம், விசிகேவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், இந்த கட்சிகள்லாம் அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாஜகவை கழட்டி விட்டாங்க. பட் அந்த அலைன்ஸும் உடையல. ஆமா, எதிர்பார்த்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகல, டிஎம்கே அலைன்ஸும் உடையல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்னு மைனாரிட்டி ஓட்ஸும் வரல, அலைன்ஸையும் உங்களால உடைக்க முடியல. அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு? கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப கம்மி ஆயிருச்சு. பிஜேபி கிட்ட லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா பிஜேபி அலைன்ஸுக்கு 18% ஓட்டு. அந்த ஓட்ஸ் இப்ப இருக்காது. அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரும்போது அதே மாதிரி 18 இருக்காது, பட் 12 இருக்குன்னு கூட வச்சுப்போமே, அது ஒரு பெரிய நம்பர் தான். அட்லீஸ்ட் ஒரு 10% ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அதுவும் பெரிய ஒரு நம்பர் தான் இல்லையா? ஸோ அதனால ஈஸியா விட மாட்டாங்க. இப்ப அதிமுகவுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, அவங்க பாஜகவோட போய் தான் ஆகணும். ஸோ அதனால அவங்க போறாங்க. இது அதிமுக நலன்ல இருந்து தான் அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏதோ மிரட்டப்பட்டோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அவங்க முடிவு எடுத்ததா நான் பார்க்கல. சார், எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து திரும்பிய பின்னர் வந்து இன்னொரு செய்தி வந்து வெளியாகுது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றப்பட போவதாக ஒரு செய்திகள் வந்து வெளியாகுது. இதற்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்போ 24 எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கும், பட் அண்ணாமலை அவர்கள் உள்ள புகுந்து குழப்பிட்டார் அப்படின்ற மாதிரி பரவலா சொல்லப்படுது. எனக்கு அந்த தியரியில பெரிய உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா, அண்ணாமலை எடுத்த அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்ற அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதை பாஜகவோட தலைமையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏதோ அண்ணாமலை உள்ள புகுந்து குழப்பல, அது டெல்லி பாஜகவுக்கும் அது ஏற்புடைய ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி பாக்குறேன் 24ல. ஏன்னா அதிமுகவை நம்ம பலவீனப்படுத்துவோம், நம்ம கட்சியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், இங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்றதான் பாஜகவோட நிலைப்பாடா இருந்ததா நான் பாக்குறேன். அது நல்லா ஒர்க்கும் ஆயிருந்தது, ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல 26ல பொறுத்தளவுல இப்பயும் அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் வந்து அதுவா தான் இருக்கும் அப்படின்றதான் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவரை பொறுத்தளவுல தமிழ்நாடு பாஜகவை எப்படி வளர்க்கலாம்னு அவர் யோசிப்பார். அவருக்கு நேஷனல் லெவலில் வேற பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாடு பாஜகவை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த எலெக்ஷன்லையும் நம்ம அதிமுகவை தனியாக விட்டுருவோம். தனியாக விட்டு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்கலன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீக்கான ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியை மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய அதிமுக காரங்க இந்த சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவை வீழ்த்தணும்னா பாஜக இல்லாட்டி என்டிகே அந்த மாதிரி கட்சிகளுக்கு தான் போவாங்க. ஸோ பாஜக சைடும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பொறுத்தளவில் அண்ணாமலைக்கு ஏற்புடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ டெல்லி பாஜகவை பொறுத்தளவில் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ அதிமுகவை அக்ரெசிவா அவங்க புஷ் பண்றாங்க, நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்க கேள்வி என்னன்னா, அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்டுக்கு எதிராக டெல்லி பாஜகவோட செயல்பாடுகள் இருக்கு. ஸோ அப்போ நடுவில் அண்ணாமலை அவர்கள் ஒரு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவர் ஓரங்கட்டப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. பாஜகவை ஓரளவு குரோ பண்ணியிருக்காரு. அவர் 10% ஓட்ஸ் வந்து பாஜக வாங்கியிருக்காங்க. அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 18% வாங்கியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு குரோத்தை அச்சீவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கும் போது அண்ணாமலை அவர்கள் ஒரு லைபிலிட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணியும் பாஜகவுக்கு தேவைப்படுது. அந்த கூட்டணியை ஒர்க் அவுட் பண்ணால் அண்ணாமலை அவர்கள் மேபி ஒரு லைபிலிட்டியாக மாறலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, சரியான ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும். இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அதுக்குன்னு உடனே அவர் தூக்கி வெளில போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்களா அது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ நடுவில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சிக்கலாக தான் இருக்கார். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்ப்போம். நிறைய செய்திகள் வருது, அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா செய்திகள் வருது. குறிப்பாக நேற்று நேஷனல் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நேஷனல் நியூஸ் சேனல்ஸில் இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அந்த நியூஸுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சார், 2024 இந்திய அலையன்ஸ் தமிழகத்தில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை அவர்கள் தான். இப்போ 2026க்கு இன்னும் ஒரு வருட காலத்தில் திருப்பி பாஜக தலைவர் மாற்றம் அது சிக்கலை ஏற்படுத்தாதா சார் அவங்க அலையன்ஸுக்கு? அது ஒன்றும் பெரிய சிக்கல் ஏற்படுத்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவு ரெகுலராக அவங்களோட லீடர்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ அண்ணாமலை அவங்களோட டேர்மும் முடிஞ்சு போச்சு. இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். மேலே டெல்லியிலிருந்து அவங்க கீழே லீடர்ஷிப்பை மாற்றிட்டு தான் இருப்பாங்க. காங்கிரஸ்லையும் இந்த விஷயம் நடக்கும். நேஷனல் பார்ட்டி வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தலைவர்களை மாற்றுவாங்க. அது என்னமோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தோணல. பட் இப்போ என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அவரோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதி தான். அதே மாதிரி இபிஎஸ் அவர்களோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதி தான். 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ ஒரு லீடருக்கு ஃபர்ஸ்ட் அவரோட ஹோம் கிரவுண்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோம் கிரவுண்டை கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற பாலிடிக்ஸ்லாம் பேச முடியும். ஸோ இப்போ ஹோம் கிரவுண்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுலேயே ஒரு சிக்கல் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அங்கே டைரக்டாக இபிஎஸ் அவங்களோட கோட்டைக்குள்ளேயே அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா சேலஞ்ச் பண்ண வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வச்சாலுமே அங்கே டைரக்டாக சேலஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு ஏற்படும். 26ல் 2 பேரும் ஒரு கூட்டணியை வைத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அது இபிஎஸ் அவர்களுக்கு சிக்கலாக தான் போய் அமையும். எலெக்ஷனில் அண்ணாமலை என்ன யோசிப்பார்? நம்மளோட ஏரியாவை நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு யோசிப்பார். இபிஎஸ் அவர்கள் அவர் சீசன் பொலிட்டிஷியன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன். ஸோ நம்ம எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம பகுதியை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு அவர் யோசிப்பார். அதே மாதிரி தான் மற்ற ஏடிஎம்கே லீடர்ஸும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக கொங்கு வந்து இப்போ ஏடிஎம்கேவோட ஒரு முக்கியமான ஒரு பேஸ்டியனாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஹோல்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை இந்த ஏரியாவில் இந்த கேமில் ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். அதிமுகவோட பாஜக கூட்டணியை வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும் போது அந்த கேம்ல அண்ணாமலை அவர்கள் ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். தனக்கு அந்த இடத்துல செல்வாக்கு வேணும். அண்ணாமலைக்கு அங்க ஸ்பேஸ் இல்லை இப்ப. ஸோ இப்ப பாஜக எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒன்னு ஏடிஎம்கேவுக்கு இப்ப பிஜேபி அலைன்ஸ் தேவை. அதே மாதிரி பிஜேபிக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸ் தேவை. ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை நான் சொன்னேன் 29ல் ஓரளவு நல்லா புஷ் பண்ணணும்னா 26ல் அவங்க டிஎம்கேவை கண்டெயின் பண்ணணும். அந்த தேவை இருக்கு. ஸோ அதனால எப்படி அண்ணாமலையை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது பாஜக தலைமைக்கு அண்ணாமலை மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக கூட வெங்கையா நாயுடு அவரோட அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாரு, ட்ரீட் பண்ணுறாரு. சாதாரணமாக பண்ணுற விஷயம் கிடையாது. அமித்ஷா அவர்களுக்குலாம் சில பேரை பிடிக்கலன்னா மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, திரும்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் அங்கே ஸ்டேஜ்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ டெஃபினட்டாக பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன், மோடி அவர்களும் பாராட்டி பேசியிருந்தார். ஆனால் இந்த இடம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் அண்ணாமலை ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். ஸோ அண்ணாமலை அவர்களை இதுக்குள்ளே எப்படியாவது ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது நேஷனல் லெவலில் வேற ஏதாவது ரோல் கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. விசிகால தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்ற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சொல்லதாக செய்திகள் வந்து வெளியாகுது. குறிப்பாக வந்து மார்ட்டின் லாத்தீன் அவரோட மகன் வந்து ஆதவ் அர்ஜுனா செய்யக்கூடிய விடயங்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. இதன் பின்னணி என்ன சார்? அதான் நீங்கள் சொல்கிறது போல் இது வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் மேட்டர். நம்மளால் பெருசாக எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ்னு வரும்போது ரொம்ப பர்சனலான விஷயம், நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. பட் ஒரு அப்சர்வராக இந்த விஷயத்த பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை இப்போ சார்ல்ஸ் அப்படின்றவர் பேசுகிறார். ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஒய்ஃபோட சகோதரர் அவர் வந்து இப்போ என்ன ஒரு ட்வீட் போடுறாரு எக்ஸ் தளத்தில். ஆதவ் அர்ஜுனாவை விமர்சித்து அவர் போடுறாரு, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் கடுமையாக உழைக்கிறாரு மக்களுக்காக,
அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பண்றது தப்புன்னு போடுறாரு. அது போக வேற விமர்சனங்களும் வைக்கிறாரு. கண்டினியூ ஆச்சுன்னா நான் கோர்ட்டுக்கு போவேன்ற விஷயத்தையும் அந்த ட்வீட்ல வந்து சொல்றாரு. ஸோ சார்ல்ஸ் அவர்கள் இந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இந்த ட்வீட்டை போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல பிஜேபி இப்ப தமிழ்நாட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை உருவாக்கணுன்ற ஒரு பிளானோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏடிஎம்கே ஓட்ஸை உடைக்கக்கூடிய வேலைகளை ஆதவர்ஜுனா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆதவர்ஜுனா இப்போ டிவிகேவோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகேவை நல்லா களத்தில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை பண்றாரு. டிவிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாருக்கு பாதிப்பு? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஏன்னா இப்போ பாஜக அதிமுக அலைன்ஸ் உருவாயிரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது பாஜகவுக்கும் அது பாதிப்பு தான். ஸோ இப்போ ஆதவர்ஜுனா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் பாஜகவை பாதிக்குது. ஸோ எங்கேயோ சில இடங்கள்ல இருந்து ப்ரெஷர் மேபி வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ லாட்ரி மார்ட்டின் அவர்களோட அந்த பிஸ்னஸை பொறுத்தளவில் அவங்க தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்து கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எலக்டோரல் பாண்ட் இஷ்யூ வந்தப்போ யார் அதிகமான டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது சாண்டியாகோ மார்ட்டின் வந்து அங்கே டாப்ல இருக்கார். டிஎம்கேக்கு அவர் ஹெவியாக ஃபண்ட் பண்ணியிருந்தாரு, டிஎம்சிக்கு ஹெவியாக ஃபண்ட் பண்ணியிருந்தாரு. ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் டிஎம்கே டிஎம்சிக்குலாம் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அது போக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஏறக்குறைய 100-150 கோடி ரூபாய், பிஜேபிக்கு ஏறக்குறைய ஒரு 100 crores, அப்புறம் காங்கிரஸ்க்கு ஏறக்குறைய 50 என்னமோ கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடங்கள்லையும் அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா இங்கே சில விஷயங்கள் ரொம்ப அக்ரெசிவா பண்ணாருன்னா ஏதோ ஒரு வகையில் அது அதிமுகவை பாதிக்குது, பாஜகவை பாதிக்குது. அது பாஜகவை பாதிக்கும் போது அது யாரை பாதிக்கும்? அவரோட பிசினஸ் இன்ட்ரெஸ்டையும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட ரியாக்ஷன் எங்க? ஸோ அவர் பேரு ஜோஸ் சார்ல்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் பார்த்தோம்னா இப்போ ஏதோ ஒரு வகையில ப்ரெஷர் வந்து அங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அவர் இந்த ட்வீட்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுது. அந்த ட்வீட்டை போடுறாரு. ஸோ அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவரோட ஓன் தேவைகள் வந்து பண்றாரு. எங்க ஃபேமிலிக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறார். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் சைடில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சுக்கிறார். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். ஆதவர்ஜுனா அவர்களோட இந்த ஸ்ட்ராங்கான அரசியல் நகர்வுகள் வந்து, பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் சில பிரச்சனைகளை பேக்ரவுண்டில் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக நன்றி. நன்றி.